நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. எப்படி சார் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ள? ஏன்னா நல்ல ப்ரொஃபஷன், கேம்பஸ் முடிச்ச உடனே பிளேஸ்மெண்ட் நல்ல ப்ரொஃபஷன், இத்தனைக்கு ஐடி கம்பெனில எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தீங்க? செக்யூர் ஜாப், நல்ல இன்கம், டக்குன்னு வேணான்னு விட்டுட்டு அஸ்ட்ராலஜி வரோம். வீட்டுல மேடம் ஒன்றும் சொல்லலையா? நீங்க சொன்ன வாக்குகள் பலிதமா இருக்கும். உங்கள்கிட்ட பார்த்த அந்த மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க சொன்னது நடக்கும்னு சொல்லி உத்வேகம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல ஏதாவது உங்க மனசை தொட்ட இன்சிடென்ட் ஏதாவது இருக்கு? இது வந்து மோர் தென் ப்ரிடிக்ஷன் கரெக்டா வந்தது அப்படிங்கறத தாண்டி கர்மாவை பத்தி நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. கர்மா அப்படிங்கிறது என்னன்னு உறவு சொல்லுங்க சார். இந்த கஷ்டம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியே இருக்கு. இது வந்து ஒரு குழந்தை தன்னுடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட நாளன்று குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு பெற்றோருக்கு தன்னோட பிறப்பை எடுக்கிறது. இந்த ஜாதகம்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒரு மேப், உங்களோட கர்ம வினைக்கான மேப். நீங்க ஜாதகத்தை பாக்குறப்போ, ஜாதகத்தை பாக்குறப்போ எந்த கர்மானால இவங்க பிறப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத கணிக்க முடியுமா? கர்ம வினை தான் மொத்த ஜாதகத்துக்கே காரணம் அப்படிங்கிறது ட்ரூ. அந்த கட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த கர்மால இருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்ல முடியுமா, இல்ல கர்மால இருந்து முதல்ல விடுபட முடியுமா? ஃபர்ஸ்ட் திங் வந்து கர்மால இருந்து முழுமையா ஒரே இதுல விடுபடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் தான். சார் சுகமே சொல்லுங்க சார். வணக்கம், காலை வணக்கம் சார். நான் உங்க ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். ஆக்சுவலி அது ஜூம் மீட். ஒரு 2 வருஷம் முன்னாடி பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் முன்னாடி பேசியிருப்பீங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்தீங்க. கர்மானா என்ன அப்படின்னு சொல்லி பிபிடி வச்சு மேனேஜ்மெண்ட் பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்தீங்க. என்னடா ஒரு அஸ்ட்ராலஜர் தானே, ஓவரலா சொல்லிடலாமே, ஏன் மேனேஜ்மெண்ட் பிரசன்டேஷன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அப்பதான் உங்க பேக்ரவுண்ட்லாம் செக் பண்றப்ப இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதுவும் பிஜி முடிச்சிருக்கீங்க சென்னை கேம்பஸ்ல, கிண்டி கேம்பஸ்ல. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எப்படி சார் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ள? ஏன்னா நல்ல ப்ரொஃபஷன், கேம்பஸ் முடிச்ச உடனே பிளேஸ்மெண்ட் நல்ல ப்ரொஃபஷன், இத்தனைக்கு ஐடி கம்பெனில எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தீங்க? சோ ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அஸ்ட்ராலஜில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்பா அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறனால. ஓ, அஸ்ட்ராலஜர். அப்பா வந்து அஸ்ட்ராலஜர். சோ அதனால வீட்லயே அஸ்ட்ராலஜி புக்ஸ் இருக்கும். சோ சின்ன வயசுல இருந்தே இந்த படிக்கிற ஆர்வம் இருந்தது. பட் ட்ரெடிஷ்னலா ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா எங்க போவாங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினியரிங் தான் போவாங்க. சோ அப்படிதான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில படிச்சது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யூஜி, அது முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் அதே காலேஜ்ல ரெஃப்ரிஜரேஷன் படிச்சோம். முடிச்சுட்டு நேச்சுரலா நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்கும், ஒரு படிச்சு முடிச்சோம் அப்படின்னா வேலை. அது அப்ப ஐடி ப்ரொஃபஷனுக்கு நிறைய டிமாண்ட், வேற ரெக்ரூட்மெண்ட் நிறைய நடக்குது. அதே மாதிரி சோ இப்ப கேம்பஸ் இன்டர்வியூல நமக்கு ஒரு ஐடில வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சது ஓகே, நம்மளும் போய் ஜாயின் பண்றோம். அந்த ஜேர்னி நல்லா போச்சு. அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. சோ அது பாட்டு நல்லா போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட சுதர்மம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தேடுதல் வந்து அது 2010 இருந்து இருந்துட்டே இருந்தது. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அது இந்த பேக் ஆஃப் த மைண்ட் நமக்கு அந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சது அப்படிங்கிறனால, அதுல இருக்க ஆர்வம் அப்படிங்கிறனால ஸ்லோவா வந்து ஜாப்ல இருக்கும் போதே நம்ம வந்து பார்ட் டைமா வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படிதான் வந்து 2016, 17 2 வருடம் வந்து தொழில இருந்துகிட்டு, என்னோட ஃபுல் டைம் ஜாப்ல இருந்துட்டு ஏர்லி மார்னிங் டைம்ஸ்ல, ஈவினிங் டைம்ஸ்ல வந்து கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப 2018 எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால், ரொம்ப கான்சியஸான டிசிஷன். ஒரு விளையாட்டா எடுத்த முடிவு கிடையாது. நம்ம வந்து இதை முழு நேரமா இதை கொண்டு வருவோம், இது மூலமா நிறைய பேருக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கம்ப்ளீட் ஷிஃப்ட், இன்ஜினியரிங் கெரியரை முழுசையா விட்டுட்டு அஸ்ட்ராலஜில ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் அந்த டிரான்சிஷன் நடந்தது. வீட்டுல மேடம் ஒன்றும் சொல்லலையா? ஏன்னா செக்யூர் ஜாப், நல்ல இன்கம், டக்குன்னு வேணான்னு விட்டுட்டு அஸ்ட்ராலஜி வரோம். வீட்டுல மேடம் ஒன்றும் சொல்லலையா? இல்ல, அவங்களுக்கு வந்து என் மேல நம்பிக்கை இருந்தது. ஸோ இது வந்து மனைவியை இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது மாதிரி வீட்டுல ஒய்ஃபும் சரி, பெற்றோரும் சரி, என்னோட சகோதரரும் சரி, எல்லாருமே வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு மேல என் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த எல்லாமே வந்து பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வரோம். அப்படிங்கும் போது எதை எடுத்தாலுமே நல்லா செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தது. ஸோ அது வந்து இறைவனோட அருள், குடும்பம் அந்த மாதிரி அமைஞ்சது. நிச்சயமா சார், நிச்சயமா. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். நீங்க சொன்ன வாக்குகள் பலிதமா இருக்கும். உங்கள்கிட்ட பார்த்த அந்த மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க சொன்னது நடக்கும்னு சொல்லி உத்வேகம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல ஏதாவது உங்க மனசை தொட்ட இன்சிடென்ட் ஏதாவது இருக்கு? இது வந்து மோர் தென் ப்ரிடிக்ஷன் கரெக்டா வந்தது அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த 2 வருடம் நம்ம பார்ட் டைமா பார்க்கும் போது நிறைய மக்களோட குறைகள் கேட்கும் போது
எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி வந்து எப்படி ஒரு கைடன்ஸ் கொடுக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி மேரிட்டல் ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த இந்த டைமுக்குள்ள இது ஓரளவுக்கு சரியாயிரும், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கும்போது அவங்க அந்த 2 வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் அது சரியாகும்போது நமக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் அவசரப்படாம இருந்தது நல்லதா போச்சு, இப்போ வந்து சேர்ந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே அப்போ நம்ம ஒரு விஷயத்த சயின்டிபிக்காவும் தன்னம்பிக்கையோட அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை கடந்து போற வரைக்கும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்ம வந்து அவங்களோட கன்சல்ட் பண்றது ஒரு 1/2 மணி நேரம் தான். ஆனா அந்த 1/2 மணி நேரத்துல நம்ம கொடுக்குற ஒரு அட்வைஸ் அவங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கு. இதுதான் அந்த பேக் அண்ட் மோட்டிவேஷன். நிச்சயமா சாமி, அட்வைஸ்ன்றதை விட சரியான அட்வைஸ் சரியான நேரத்துல அவங்க கிடைக்கிற பெரிய விஷயம். அது வந்து இந்த அஸ்ட்ராலஜில சாதிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா சார். கர்மா நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம், டெய்லி நம்ம சேனல்ல கர்மா பத்தி பேசுறோம், கர்மா தீர வழியை பத்தி பேசுறோம். பட் பிபிடி சார்ட் வச்சு நாங்க யாருமே பேசுனது கிடையாது. கர்மாவை பத்தி நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. கர்மா அப்படிங்கிறது என்னன்னு உறவு சொல்லுங்க சாமி. இதை நம்ம ஒரு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் வேணும். மிகப்பெரிய டாபிக் இல்ல சாமி, அதுதான் வேணும். அவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம உறவுகளுக்கு இந்த கர்மாவை கண்டு பயம் இருக்கு இல்லையா, அது புரிஞ்சுக்கணும். நான் உங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறப்ப அதான் பார்த்தேன். ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அது அப்படியே நம்ம உறவுகள் சொல்லுங்க சாமி. கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாக. சோ முதல்ல வந்து ஆங்கிலத்துல வந்து த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்க உலகத்தை அப்சர்வ் பண்றோம். எல்லாருக்கும் ஒரு விதமான துயரங்கள் கஷ்டங்கள் லைஃப்ல இருக்கு. ஏதோ ஒரு சிலருக்கு பணம் பிரச்சனை இல்லை, ஆனா வந்து கல்யாணத்துல பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு, சில பேருக்கு பணம் பிரச்சனையா இருக்கு, சில பேருக்கு உடல்ல பிரச்சனை இருக்கு. ஸோ அப்ப மனிதனால் பிறக்கப்பட்டவனுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் கஷ்டம் இருக்கு அப்படின்னா கடவுள் வந்து எல்லாத்தையுமே அதை எடுத்துடணும் இல்லையா. அதாவது கஷ்டம் அப்படிங்கிறத எப்படியாவது அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கணும். அப்போ இந்த கஷ்டம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியே இருக்கு. இது வந்து இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல நீங்க அந்த புக்கை நீங்க படிக்கும் போது என்ன, ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கான், அந்த கஷ்டத்தை வந்து அதுக்கான காரணம் என்ன, கடவுள் வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கறத எல்லா ரிலிஜனும் சொல்லுவாங்க. கடவுள் அப்படின்னா சூப்பர் பவர் தான். கடவுள் வந்து கருணையும் மிக்கவர், சூப்பர் பவர், இது ரெண்டுமே நம்ம சொல்றோம். அப்போ கடவுள் ஒரு கருணை மிக்கவராகவும் இருக்காரு, சூப்பர் பவரா இருக்காரு. அப்படின்னா ஒரு மனிதனோட கஷ்டத்தை ஒரே நிமிடத்துல அவரால் எடுத்துட முடியும் இல்லையா. ஆனா அது ஏன் நடக்கிறது இல்லை பெரும்பாலும் அப்படிங்கிற அந்த தாட் வருது. ஸோ அப்ப இதுக்கு ஒரு பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் மிக கன்வின்சிங்கான, இது வந்து சரியானன்னு சொல்றத விட கன்வின்சிங்கான ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம் கடவுள் இல்லை. கடவுள் வந்து நம்மளோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட கஷ்டத்துக்கு காரணம் அவரோட முற்பினை செய்த கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு கன்வின்சிங்கான ஆன்சரா இருக்கு அவுட் ஆஃப் ஆல் த ரிசர்ச். இது ஸோ அப்ப இதுதான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஈவில எப்படி நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆன்சர். இப்ப கர்ம வினை அப்படிங்கிறதுக்குள்ள வரும். கர்மா அப்படிங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்ல கிரியா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வருது. கிரியா அப்படின்னா செயல் அப்படிங்கிற அர்த்தம். சரி, அப்போ கர்மா அப்படிங்கிறது செயல் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சரி, இப்ப இந்த கர்மாங்கிறது வெறும் செயல்னால மட்டும்தான் உருவாகுதா, அது எப்படி டிராவல் ஆகி வருது, அது எப்படி ஜாதகத்தோட கனெக்ட் ஆகுது, இதுதான் இப்ப நம்ம மெயினா பார்க்க போறோம். ஓகே, இப்ப கர்ம வினையை வந்து 3 விதமா பிரிக்கலாம். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகமிய கர்மம், 3 இருக்கு. சஞ்சித கர்மம் அப்படின்னா, சஞ்சிதம் அப்படின்னா என்னன்னா டோட்டல் கலெக்ஷன், அதாவது ஒட்டுமொத்த சேர்க்கை அப்படிங்கிறது சஞ்சிதம் அப்படிங்கிற அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல அதுதான் மீன். சஞ்சித கர்மம் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நிமிடமும் செய்கின்ற செயல்கள் கர்ம வினையாக ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த செயல்ங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, தர்மம் அதர்மம் அப்படின்னு 2 இருக்கு. ஒரு விஷயத்த நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை செய்வது தர்மம். ஒருத்தர் தர்மம் செய்யும் போது அவருக்கு அதன் மூலமா புண்ணியம் சேரும். அந்த புண்ணியம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ ஒருத்தர் தர்ம செயல்களை செய்யும் போது அவர்களுக்கு புண்ணியம் சேரும். அந்த புண்ணியம் மூலமா அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கு எதிர்வினை என்னன்னா, அதர்ம செயல்களை செய்யும் போது அவர்களுக்கு பாவம் சேரும். அந்த பாவங்களால துக்கம் வரும். இந்த 2 தான் மெயின். இந்த புண்ணிய கர்மாவும் இருக்கு, பாவ கர்மாவும் இருக்கு. சோ அப்ப தர்மம் புண்ணியம் சுகம், அதர்மம் பாவம் துக்கம், இதுதான். சோ அப்ப இந்த நம்ம செய்யற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம செய்யற செயல் இந்த 2 கேட்டகரியில ஏதோ ஒண்ணு இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும், இது எல்லாமே கர்ம வினைகளாக ஸ்டோர் ஆகும். சோ அதுதான் வந்து டோட்டல் கர்மா which is called சஞ்சித கர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப இந்த சஞ்சித கர்மம் எவ்வளவு பெருசு இருக்கும் அது யாருக்குமே தெரியாது, அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அப்ப அந்த சஞ்சித கர்மத்துல ஒரு போர்ஷன், ஒரு பகுதியை மட்டும் நம்ம இந்த கணத்துல இந்த பிறப்புல அனுபவிக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிராரப்தம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிராப்தம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். அது பிராரப்தம்ங்கிறது தான் பிராப்தம். அதாவது இந்த ஜென்மத்துல அவர் என்ன பிராப்தம் பண்ணாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிராப்தம்னா என்னன்னா ஒரு ஃபைனைட் போர்ஷன்,
அதாவது நடந்து கொண்டிருக்கிற அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதாவது நம்மளோட டோட்டல் ஒரு ஒரு பெரிய தொட்டியிலிருந்து ஒரு பக்கெட் எடுத்த அப்படி அது மாதிரி நம்மளோட பெரிய பக்கெட்ல நம்மளோட மொத்த கர்ம வினைகளும் பெரிய தொட்டிக்குள்ள இருக்குது. அதுல ஒரு பக்கெட்டை மட்டும் அள்ளி இந்த பிறவில கொண்டு வந்துடுறோம். அதுவே தாங்க முடியல. அதுதான் வந்து பிராரப்தம் அப்படிங்கிறோம். இப்ப அந்த பிராரப்தம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும் போது சில செயல்களை மறுபடியும் நம்ம தர்மம் அதர்மமும் செய்யறோம் தினம்தோறும். அப்ப செய்யும் போது அதுல ஒரு போர்ஷன் வந்து இனிமேதான் அதுக்கான விளைவுகள் வரும். அது என்ன ஆகும், எய்தர் இந்த ஜென்மத்திலேயே அதுக்கான விளைவுகளை அனுபவிக்கலாம், இல்ல அகமியமா ஸ்டோர் ஆகி மறுபடியும் சஞ்சிதத்துல போய் சேர்ந்து திருப்பியும் அடுத்த ஜென்மத்துல அது பிராரப்தமா கூட வரலாம். சோ இதுதான் வந்து பிராரப்த கர்மம். சரி, இப்ப பிராரப்த கர்மம் தான் இப்ப நம்ம கரண்டா நமக்கு வருது. அது எப்படி ஜாதகத்தோட இணையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து சுவாமி யுக்தேஸ்வர், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி பரமஹம்ச யோகானந்தர் ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அவர் இருக்காரு. அவரோட குரு தான் வந்து யுக்தேஸ்வர். அவர் இதை ஒரு சிம்பிளா ஒரே லைன்ல இதை அழகா சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல சொல்றேன், அதோட தமிழாக்கமும் சொல்றேன். A child is born on a particular day, particular time, to a particular parent in a particular environment based on their past karma அப்படின்னு ஒரு லைன் சொல்றாரு. அதாவது இதோட தமிழாக்கம் என்ன, ஒரு குழந்தை தன்னுடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட நாளன்று குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு பெற்றோருக்கு தன்னோட பிறப்பை எடுக்கிறது அப்படிங்கிறது. அது அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் முன்வினையில் செய்த கர்ம வினைகளின் தொகுப்பு எதை நம்ம அனுபவிக்கணுங்கிற அந்த போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்துல இந்த இடத்துல இந்த நேரம் இந்த இடத்துல பிறக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம பெற்றோர்களுக்கும் அப்ப உண்மையிலே என்ன பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தான் வந்து பெற்றோரை முடிவு பண்ணுது தன்னோட கர்ம வினை பிரகாரம். நம்ம ட்ரெடிஷனல் என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து சைல்டுக்கு வாழ்வு கொடுக்குறோம், நம்ம தான் அதுக்கு சோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மை என்னன்னா, ஒரு குழந்தை தன்னோட கர்ம வினைக்கு தகுந்தாற் போல் இந்த ஜென்மத்துல அது என்னென்ன அனுபவிக்கணுமோ அந்த முடிவுக்கு தகுந்தாற் போல் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் குறிப்பிட்ட நேரத்தையும் குறிப்பிட்ட பெற்றோரையும் சேர்ந்தெடுக்குது. அப்போ நம்ம ஜாதகத்துல என்ன பாக்குறோம், ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன கேட்கிறோம், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், இதுதான் கேட்கிறோம். அப்ப இந்த மூணை வச்சுதான் நம்ம ஜாதகத்தையே கணிக்கிறோம். அப்ப இந்த ஜாதகம்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒரு மேப், உங்களோட கர்ம வினைக்கான மேப். நீங்க செய்த கர்ம வினையை இந்த ஜென்மத்துல எப்படியெல்லாம் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம் தான் வந்து ஜாதகம். இப்படிதான் வந்து கர்ம வினை வந்து ஜாதகமா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி சாமி, நீங்க சொல்றது எல்லாமே நமக்கும் புரிஞ்சிருக்கும், நம்ம உறவுகளுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். எனக்கு கர்மாவை பத்தி ஒரு சந்தேகம் என்னன்னா, பிரச்சனை வர்றப்பெல்லாம் கர்மா தான் உங்களுக்கு, அந்த கர்மானாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றாங்க. உறவுகள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, சாமி நாங்க அந்த போன ஜென்மத்துல புண்ணியமே செஞ்சிருக்க மாட்டோமா, அந்த புண்ணியத்துல ஒருபோது கூட எங்களுக்கு வராதா, அப்படி வந்தா இன்னுமாவது கொஞ்சம் நல்லா இருப்போமேன்னு கேட்பாங்க. அந்த புண்ணிய கர்மாவும் இப்ப ஆக்டிவேட் ஆகுமா, போன ஜென்மத்துல பண்ண புண்ணிய கர்மாவும்? கண்டிப்பா. ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த பாவ புண்ணியங்களோட கணக்கு தான் கர்ம வினை. அதுல பாவத்துக்கான விஷயங்களும் நம்ம அனுபவிக்கவும், புண்ணியத்துக்கான நல்ல விஷயங்களும் நம்ம இந்த ஜென்மத்துல அனுப்போம். இப்போ சில பேர் புண்ணியங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தனாலதான் நம்ம கஷ்டப்படுறத மேனேஜ் பண்ற லெவலுக்காவது அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா இன்னும் அது அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். அப்போ இப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்ம வினையிலிருந்து நம்ம வெளியில வரதை பத்தி தான் நம்ம நினைக்கணும் இல்லையா. அந்த கர்ம வினைய நம்ம வந்து அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கர்ம வினையை அனுபவிச்சு தீர்த்தணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து அந்த கர்ம வினையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கறத நோக்கி நம்ம நகரணும். ஏன்னா கர்மாங்கிறது நிறைய பேர் நினைச்சோம், ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து அதெல்லாம் அனுபவிக்கணும். தப்பு பண்ணனா மட்டும் இல்ல, அதர்மம் பண்ணா மட்டும் இல்ல, தர்மம் பண்ணாலும் நீங்க அந்த நல்லதை அனுபவிக்க இன்னொரு பிறப்பு எடுத்துதான். அப்போ நீங்க வந்து பிறப்புல இருந்து விடுபடுறதுதான் உங்களோட உயிரோட நோக்கமா இருக்கணும். நம்ம இந்த கர்ம வினையில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சரியான முடிவு கிடையாது. அப்போ ஒருத்தர் செய்த பாவத்துக்கான தண்டனைகளும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு ஜென்மத்துல 100% பார்த்து புண்ணியம் செஞ்சாலும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறப்பு எடுத்துதான். அப்ப ரெண்டுமே ஒருத்தருக்கு இந்த லைஃப்ல இருக்கும். அந்த பிறப்பு எடுக்கிறப்ப பாவம் செஞ்சா திருப்பி ஒரு பிறப்பு எடுக்க வேண்டியது. கண்டிப்பா. இது வந்து அதுதான் வந்து செயின் ஆஃப் கர்மா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் சொல்லிட்டு இதுல ஆரம்பம் எது முடிவு எது அப்படின்னு உங்களால சொல்லிட முடியும். இப்ப நான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதோட முடிவு எங்க ஆரம்பம் எங்கன்னு கேட்டா யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கர்ம வினைங்கிறது ஒரு சர்க்கிள், இட்ஸ் அ செயின் ஆஃப் கர்மா தியரி அப்படின்னு சொல்றோம். அப்பனா ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்ப என்ன ஆகும், ஒரு புண்ணியம் ஒரு அடுத்த பிறப்புல அதுக்கான பலன், பாவம் அதுக்கான பலன், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும். அப்கோர்ஸ் யாருமே வந்து ஒரு 100% புண்ணியம் பண்ணவங்களும் இருக்க முடியாது, 100% பாவம் பண்ணவங்களும் இருக்க முடியாது. மாறி மாறி இருக்கும். அதோட ரேஷியோ வந்து முன்ன பின்ன இருக்கும். நிறைய புண்ணியம் பண்ணவங்க கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிப்பாங்க, சில கஷ்டங்கள் அவங்களுக்கு வரும். நிறைய பாவம் பண்ணவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், கம்மியான சந்தோஷங்கள் இருக்கும். பட் ஆனா இது வந்து ஒரு மிக்சடான ஒரு விஷயம் தான். நிச்சயமா நீங்க ஜாதகத்தை பாக்குறப்போ, ஜாதக கட்டத்தை பாக்குறப்போ எந்த கர்மானால இவங்க பிறப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத கணிக்க முடியுமா? அது வந்து துல்லியமாக கவனிக்க முடியாது. அதாவது எப்படின்னா கர்ம வினை தான் மொத்த ஜாதகத்துக்கே காரணம் அப்படிங்கிறது ட்ரூ. ஆனா இந்த கர்மானாலதான் இவங்க
இந்த பிறப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது லாஜிக்கலா சொல்ல முடியாது. ம். ஆனா சில ஸ்பிரிச்சுவலா ஒரு எலிவேட்டடான ஒரு பர்சன் சொல்ல முடியும். ம், ம். அதாவது ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப எலிவேட்டான ஆளா இருக்காங்க அப்படின்னா அவங்களால சொல்ல முடியும். நிச்சயமா சார். நிச்சயமா சொல்ல முடியும். நிச்சயமா அந்த கட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த கர்மால இருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்ல முடியுமா, இல்ல கர்மால இருந்து முதல்ல விடுபட முடியுமா? ஃபர்ஸ்ட் திங் வந்து கர்மால இருந்து முழுமையா ஒரே இதுல விடுபடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கர்ம வினையை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்ம வினையை வந்து நம்ம ஒரு பிளாக்கா நினைச்சுக்கிட்டு இதனால நான் கஷ்டம், என் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஆங்கிள் இதை பார்க்க கூடாது. அதுக்கு பதிலா என்ன ஓகே இதுதான் காரணம், இதுக்காக தான் இப்படி இருக்கு, அப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி நான் இதை வந்து ஃபர்தரா எப்படி என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இந்த ஜோதிடத்துல நம்ம வந்து கைடன்ஸா நம்ம கொடுக்கோம். அதை தாண்டி இதுல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்டிம் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய கர்மாவில வந்து நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா நான் செய்த காரியங்கள் தான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா அப்ப நான் இன்னைக்கு செய்யற காரியம் என்னை அடுத்த ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகுங்கிற ஃப்ரீ வில் அங்க வந்துருது இல்லைங்களா? ஏன்னா இப்ப எனக்கு கர்மா வந்து என்ன நான் பண்ணல, யாரோ பண்ணது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அங்க வந்து கண்ட்ரோல் இல்லை. ஆனா நான் பண்ணதான் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கும்போது அப்ப நான் இன்னைக்கு நல்லது பண்ணேன்னா என்னால வந்து அடுத்த இதுல இருந்து வெளியில வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ வில் தான் இல்லைங்களா? நிச்சயமா. சோ அப்ப அதை தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். நீங்க சொல்றது வந்து ஞானிகள் மைண்ட் செட்ல சொல்றீங்க. உறவுகள் பாக்குறப்ப என்ன நினைப்பாங்க, இன்னைக்கோட கஷ்டம், இன்னைக்கு எனக்கு வயிறு வலிக்குது சார், இந்த வயிற்று வலிக்கு தான் மருந்து, நான் நாளைக்கு எப்படி வேணா எடுத்துட்டு போறேன், இன்னைக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கர்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமா? சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஃப்ரீ வில் ஆக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு உதாரணம் நான் எப்படி சொல்றேன்னா, மேபி இன்ஜினியரிங் படிச்சதுனால இந்த உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ உங்களோட ஜாதகம் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. கணிதத்துல வந்து ஈக்குவேஷன் சொல்லுவாங்கல்ல, 2x + 5x அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ங்கிறது என்ன வேணா டிரைவ் பண்ணி வேல்யூ கொண்டு வேற வேல்யூ. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈக்குவேஷன், உங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்குது சரிங்களா? இப்ப 2x + 5x அப்படிங்கறது உங்களோட ஜாதகம், அதுதான் உங்களோட ஈக்குவேஷன் வச்சுங்க. இப்போ அந்த எக்ஸ்ல நீங்க என்ன போடுறங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான அந்த ஃபைனல் அவுட்கம் வரும். இப்ப எனக்கு எல்லாமே கர்ம வினையால் நடக்குது, இது நான் எதையும் மாத்த முடியாது அப்படின்னு நம்ம சும்மா உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்க, நீங்க கிட்டத்தட்ட எஃபர்ட்டே போடாம 0 போடுறீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பெரிய ஈக்குவேஷன் இருந்தாலும் உங்களுக்கு 0 தான் வரும். அப்போ அந்த இடத்துல நீங்க உங்களோட எஃபர்ட், வில் பவர், ஓகே இப்ப எனக்கு இதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல முடங்கி கிடக்காம இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது ஜோதிடராலும் சொல்ல முடியும், நாமளும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு பண கஷ்டம் வருது அப்படின்னா ஓகே பண கஷ்டம் ஏன் வந்தது, இந்தந்த பீரியட்ஸ்ல அவங்களுக்கு அது வந்திருக்கு, ஓகே என்னென்ன தப்பான முடிவுகள் நான் எடுத்தேன் அதனால இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன், இப்ப அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன, ஓகே இப்ப இந்த தப்பு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வந்து a person who makes same mistake twice is a fool அப்படிம்பாங்க. அப்போ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணி ஒரு தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த முறை அந்த தப்பை எப்படி பண்ணாம இருக்கலாம், அடுத்த முறை எப்படி அதை சரியா பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க யோசிக்கணும். அதுக்கான கைடன்ஸ் கண்டிப்பா நம்ம கொடுப்போம். அதுதான் ஜோதிடத்துல கொடுக்கணும். நிச்சயமா சார். அது எல்லாத்துக்குமே செட் ஆகுமா சார்? இப்ப சில பேர் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க, அவங்க தசாபதியை பார்த்து இல்ல சில சூட்சமங்களை பார்த்து ஐயா இந்த டயத்துல முதலீடு பண்ணக்கூடாது, ஒருத்தர் வருவியா முதலீடு பண்ண சொல்றப்போ அவங்க கேட்டுப்பாங்க. ஆனா அந்த போய் கரெக்டா அந்த முதலீடு பண்ண லாஸ் பண்ணிட்டு நீங்க அன்னைக்கே சொன்னீங்க சார் நான் தெரியாம பண்ணிட்டேன்பாங்க. சில பேர் வந்து அது டக்குன்னு புரிஞ்சுட்டு ஏற்ற மாதிரி நடந்துருவாங்க, சில பேர் லாஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து நம்ம இதுல சொல்லுவாங்க விநாசகாலே விபரீத புத்தி அப்படிம்பாங்க. அதாவது நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம சில நேரம் நம்ம சொல்றதும் கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு ஜோதிடரா நம்மளோட கடமை என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு சொல்லணும், சொல்லாம விட்டுறக்கூடாது. ஏன்னா சொல்வது நம்ம கடமை. அதை தாண்டி சில நேரம் சில பேர் தப்புகள் செய்வாதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் நாம அவங்களை வந்து கடிஞ்சிக்க கூடாது. அதாவது நான் அப்பயே சொன்னேன் நீங்க செய்யல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தப்பு நடந்து போச்சு, இப்ப அடுத்தது இதை எப்படி பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம சொல்லிதான் ஆகணும். சொல்வது நம்ம கடமை, அது நம்ம மனப்பூர்வமா கேட்காதவும் அவர் உரிமை அப்படி இல்ல. அவங்க கேட்பாங்க, நிறைய பேர் அதை சொல்ற விதத்துலதான் இருக்கு. நம்ம வந்து அதை நெகட்டிவா சொல்லக்கூடாது, அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாவும் அவங்களுக்கு அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுக்கணும். அதாவது இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனைனா இதை செய்யக்கூடாது அப்படின்னா நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு இல்ல என்ன செய்யணும், அந்த என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே இதை செய்யக்கூடாது, இல்ல இதை இப்ப செய்யக்கூடாது, இதுக்கு பதிலா என்ன செய்யலாம், இதுதான் ஒரு ஜோதிடரோட முக்கியமான ஒரு குவாலிட்டி. எதை எடுத்த உடனே இதை நீங்க செய்யாதீங்க உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது, இதுக்கு பதிலா இதை நீங்க செஞ்சு பாருங்க, இல்ல இதைதான் நீங்க செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி சில ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது அவங்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியும். சார் கர்மான்னு சொல்றப்போ அந்த கர்ம வினைகள்னாலதான் ஒரு காரியம் பண்றோம், அதனாலதான் பிரச்சனை வருது இந்த ஜென்மத்துன்னு சொல்றீங்க. கர்ம வினை தானே தூண்டுது நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த திருப்பி ஒரு கர்மா வருதுன்றீங்களே எப்படி மேனேஜ் பண்றது நாங்க?
இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு. நான் எது செஞ்சாலும் அது கர்மா தானே காரணம். அப்ப அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருக்காரு மகாபாரதத்துல இருந்து. இப்ப அதுல இருந்து நம்ம ஒரு பார்ப்போம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்னா கர்மாங்கிற வேர்டு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கர்மாங்கிறது கிரியா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வருது. ஸோ அப்ப என்ன கிரியாங்கிறது என்ன ஆக்ஷன் செயல் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் கர்மா அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாதான் அது கர்மா வினையில ஆட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கர்மாங்கிறது வெறும் செயல்ல இருந்து மட்டும் வர்றதில்லை, நம்மளுடைய எண்ணத்துல இருந்து ஆரம்பம் எங்கன்னு பாத்தீங்கன்னா எண்ணம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ரீகிருஷ்ணரோட ஒரு உபதேசம் நம்ம மகாபாரதத்துல இருந்து எடுப்போம். இது எப்ப நடக்குது அப்படின்னா மகாபாரத போர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே என்ன ஆகுதுன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது, இந்த போர் எப்படியா தடுத்தரலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா எல்லாரும் நல்ல எண்ணத்துல தான் நினைக்கிறாங்க. ஏன்னா போருங்கிறது ஒரு மிகப்பெரிய நாசத்தை கிரியேட் பண்ணும் இந்த உலகத்துல. அப்படிங்கறனால கிருஷ்ணன் தூது போறாரு, முதல்ல பேசி பாக்குறாங்க, தர்மரும் விட்டு கொடுத்து போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திரௌபதிக்கு மட்டும் இதுல விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த அத்தனை அவமானங்களையும் தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான், திரௌபதி. அப்போ அந்த தூயிலிருப்பு நடந்து அவ்வளவு அவமானங்களை போயிருக்கு. அப்போ கிருஷ்ணர் ஒரு தாட்டி திரௌபதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திரௌபதி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க, ஒரு மாதிரி இது சரியான திசையில போகல அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாரும் இதை நிறுத்த பாக்குறீங்க, ஆனா துரியோதனன் தண்டிக்கப்படணும், அதனால இது நடந்தே தீரணும் அப்படின்னு. ஏன் துரியோதனன் தண்டிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கிருஷ்ணர். அவன் எனக்கு ஆனந்த அவமானம் உங்களுக்கு தெரியாத கிருஷ்ணா, இப்படி ஒரு சபையில என்னை தூக்கில எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்கான தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு. துரியோதனன் தண்டிக்கப்பட வேண்டியது நிச்சயமா நடக்கும், ஆனா நீ இந்த மாதிரி நினைக்காத அப்படின்னா திரௌபதிக்கு புரியல. நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி நினைக்காதுன்னு என்ன சொல்றீங்க, தண்டிக்கப்படணும்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தியம், ஒரே இதுல எப்படி ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு. நீ இப்போ உன்னோட எண்ணத்தை மாத்திட்டீங்கன்னா இது எல்லாமே சரியா வந்துடும். இப்ப நீ என்ன நினைக்கிறன்னா துரியோதனன் எனக்கு ஒரு அநீதி இழைத்து விட்டான், இதனால அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நீ சொல்ற. நான் என்ன சொல்றேன்னா துரியோதனன் தண்டிக்கப்படணும், ஆனா உனக்கு நடந்த அநீதிக்காக மட்டுமல்ல, நீ உன்னோட எண்ணத்தை எப்படி மாத்தணும்னா எனக்கு நடந்த இந்த மாதிரி ஒரு அநீதி இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு பெண்மணிக்கும் நடக்கக்கூடாது, இதற்காக துரியோதனன் தண்டிக்கப்படணும் நினைக்கும் போது என்ன ஆயிருதுன்னா என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் இங்க கிடையாது. அதாவது நான் ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே இங்க போயிடுச்சு, பொதுநலமா மாறிடுச்சு. சுய நலமா இருந்தது என்ன ஆயிடுச்சு, இப்ப பொதுநலமா ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்க அனைத்து பெண்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒருவர் தண்டிக்கப்படணும், இது ஒரு பாடமா அமையணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, உன்னோட இன்டென்ஷன் மாறிடுது. அப்ப இந்த செயல்ல பிரச்சனை இல்லை, துரியோதனன் தண்டிக்கப்படுறதுனால உனக்கு ஒரு கர்ம வினை வராது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மாத்திரம் கர்மா குறையுது. அப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எண்ணம் தான் செயலா மாறுது. அப்ப இதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ ஒரு எல்லையில இருக்கிற ஒரு பாதுகாவலர் நம் நாட்டை காக்கிறதுக்காக ஒரு எல்லையில் இருக்காரு, ஒரு எதிரி வரார், அவர் உடனே அவர் சுட்டு தள்ளுறாரு. இப்ப அவரு கர்மா ஆட் ஆகணும்னா ஆட் ஆகாது, ஏன்னா அவர் ஒரு பர்சனலா ஒருத்தரை போய் ஒரு எல்லையில கொல்லல. அவர் என்ன பண்றாரு, தன் தாய்நாட்டை காக்கிறது தான் அவரோட இன்டென்ஷன், அதற்காக அவர் அந்த செயலை செய்யறாரு. அப்ப அவருக்கு அந்த கர்மா ஆட் ஆகாது. ஆனா அதுவே ஒரு கொள்ளையடிக்கிறவர், கொள்ளையடிக்கணும்னு ஒருத்தன் போறான், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு ஒரு கொலையை பண்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த கர்மா ஆட் ஆகும், ஏன்னா அவனோட இன்டென்ஷன் கொள்ளையடிக்கணும், தவறு செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கர்ம வினை எங்க உருவாகுது அப்படின்னா முதல்ல எண்ணத்துலதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு செயல் நீங்க செய்யும் போதும் உங்களோட எண்ணத்துல தர்மம் இருக்கணும். எண்ணத்துல தர்மம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா செயல்லையும் அந்த தர்மம் வெளிப்படும். எண்ணத்துல அதர்மம் இருந்துட்டு நம்ம செயல் தர்மம் மாதிரி செஞ்சாலும் அது கெட்ட கர்மாவை தான் ஆட் பண்ணும். அப்போ நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் நாம் தான் பொறுப்பு, அதுக்கு கர்மாவை மட்டும் நம்ம காரணமா சொல்லிட்டு தப்பிச்சுக்க முடியும். அப்ப எண்ணங்களை ஃபர்ஸ்ட் முதல்ல சீர்படுத்தணும். எப்ப என்ன கிரியேட் ஆகுதோ ஐயோ அது தப்புன்றது மனசுக்கு பட்டுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா சீராயிடும். நிச்சயமா சாமி, ரொம்ப அருமையான விளக்கம் இந்த கர்மா பத்தி சொல்றப்போ. இதே மாதிரி சாமி நம்ம உறவுகளுக்கு இன்னொரு கேள்வி வரும், நெடுநாளா நம்ம கமெண்ட்ஸ்லயும் கேட்பாங்க, என்னைக்கோ பண்ண தப்புங்க அது இப்ப பாதிக்குது, இந்த ஜென்மத்துல நான் எந்த தப்புமே பண்ணதில்லை ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேங்க வருது, என்னைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு பாதிக்குது, இப்ப நம்ம செய்யற புண்ணியமும் பாவமும் இந்த ஜென்மத்துல நம்ம கொடுக்குமா ரிசல்ட்? அதுதான் நான் சொன்ன மாதிரி